அனைவருக்கும் வணக்கம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எடுத்துக்காட்டு ஜாதகத்தை ஒரு சில இது போட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஆதிபத்தியம், காரகத்துவம் அதை தெரிஞ்சாதான் நம்ம லைட்டாக பார்க்க முடியும் இல்லைங்களா? சரி, ரைட். அதனால் ஆதிபத்தியம்னா என்ன, காரகத்துவம்னா என்ன ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டேன். இருந்தாலும் இன்னொரு டைம் ஞாபகப்படுத்துகிறேன். ஆதிபத்தியம் அப்படின்னா என்னது? 12 வீட்டு பலன். ஓகேங்களா? 12 வீட்டு பலன். அதில் காலபுருஷ தத்துவத்தின்படி முதலாவது வீடு இது 1ஆம் நம்பர் வீடு மேஷம். அப்போ இதுதான் லக்னம்னே வச்சுங்க. லக்னம்னா முதலாவது வீடு. லக்னம் அப்படின்னா என்ன அர்த்தம்? லக்னம்னா நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளோட மூளை, நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய சிந்தனை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இது லக்னம். ஓகேங்களா? அப்போ முதல் வீட்டு ஆதிபத்தியம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பற்றி என்னென்ன சொல்கிறோமோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா முதல் வீட்டு ஆதிபத்தியம். ஓகேங்களா? முதல் வீட்டு ஆதிபத்தியம். அப்போ நம்மளை பற்றி சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளை பற்றி சொல்கிறது எல்லாமே எது? முதல் வீட்டு ஆதிபத்தியம். 2ஆம் வீட்டு ஆதிபத்தியம் என்னது? தனம், குடும்பம், வாக்கு. இது மூணுமே எதில் வருது? 2ஆம் வீட்டு ஆதிபத்தியம். 3ஆம் வீட்டு ஆதிபத்தியம் என்னது? தைரியம், வீரியம், இளைய சகோதரன். 4ஆம் வீடு தாய். தாய் சம்பந்தப்பட்டது. அடுத்தது வீடு, வாகனம், வண்டி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் வீடு தான். அடுத்தது கல்வி, படிப்பும் பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் வீட்டு ஆதிபத்தியம் தான். அடுத்தது சுகஸ்தானம். டோட்டலாக அந்த ஸ்தானத்துக்கு என்ன பேர்? சுகஸ்தானம், சுகம். ஓகேங்களா? சுகஸ்தானம். சரி, அடுத்தது தாய் சம்பந்தப்பட்டது. அடுத்தது வீடு, வாகனம், கல்வி, இதெல்லாம் எதில் வருது? 4ஆம் வீட்டு ஆதிபத்தியம். 5ஆம் வீட்டு ஆதிபத்தியத்தில் அதிர்ஷ்டம், குழந்தை, பூர்வ புண்ணியம். ஓகேங்களா? அடுத்தது 1 2 3 4 5 ஆயிடுச்சு. அடுத்தது 6. 5ஆம் வீட்டு ஆதிபத்தியம். 6 கடன், நோய், எதிரி. ஓகேங்களா? கடன், நோய், எதிரி. சரி, அடுத்தது 7ஆம் வீட்டு ஆதிபத்தியம். 7ஆம் வீட்டு ஆதிபத்தியம் என்னது? கலத்திர ஸ்தானம். அப்போ கணவன், மனைவி ஸ்தானம். கலத்திர ஸ்தானம்னா கணவன் மனைவி ஸ்தானம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்னு நண்பர்கள். அடுத்தது பங்குதாரர்கள், பார்ட்னர்ஷிப் இருக்கானுங்களா, பங்குதாரர்கள். இவங்க எல்லாம் இங்கே தான் வருவாங்க. நம்ம கலத்திரம் அப்படின்னாவே கணவன் மனைவி ஸ்தானம். அடுத்தது 8ஆம் வீட்டு ஆதிபத்தியம் கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், விபத்து, மரணம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 8ஆம் வீட்டு ஆதிபத்தியத்தில் தான் இருக்குது. கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், விபத்து, மரணம், இது எல்லாமே எதில் இருக்குது? 8ஆம் வீட்டு ஆதிபத்தியத்தில் இருக்குது. அடுத்தது இந்த 6ஆம் வீடு 8ஆம் வீடு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வரும். 8ஆம் வீட்டில் கொஞ்சம் அதிகமாக வரும். ஆனால் 8ஆம் வீட்டில் என்ன ஒரு இது இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திடீர் அதிர்ஷ்டம் வரும். அது ஒரு 20%. ஓகேங்களா? ஓகே.
அது 20% 8ஆம் வீட்டில் வரும். அதே மாதிரி 6ஆம் வீட்டில் வந்து வேலை சம்மந்தப்பட்டது. வேலை, ஓகேங்களா? வேலைக்கு போகிறோம் இல்லைங்களா, வேலை கிடைக்குது, அதெல்லாம் வந்து 6ஆம் வீட்டு சம்மந்தப்பட்டது. அது இந்த 2 விஷயம் மட்டும்தான் 8லையும் 6லையும் நல்ல விஷயங்கள். மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா துர்ஸ்தானம். துர்ஸ்தானம்னா என்னது? கெட்ட ஸ்தானம். அடுத்தது 9. 9ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் என்னன்னாக்க தகப்பனார், அப்பா. அப்பா, பாக்கியம். நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள்லாம் எதில் இருக்குது? 9ஆம் வீட்டில் இருக்குது. சரி, அடுத்து 10ஆம் வீட்டு ஆதிபத்தியம் என்னன்னு கேட்டிங்கன்னா தொழில், தொழில் அல்லது ஜீவனம், ஜீவனஸ்தானம், ஜீவனம். 11ஆம் வீடு லாபஸ்தானம், லாபம். மூத்த சகோதரன், மூத்த சகோதரன், இளைய மனைவி, இதெல்லாம் வந்து எது? 11ஆம் இடம். 12ஆம் இடத்துல வந்து 12ஆம் வீடு ஆதிபதி என்னது? மோட்சம். அடுத்தது விரயம். ஓகேங்களா? இன்னும் நிறையா இருக்குது. நான் உங்களுக்கு சும்மா சிம்பிளாக சொல்லி கொடுக்குறேன், அதை பார்த்துங்க. அவ்வளோதான். இதுதான் வந்து 12 வீட்டு ஆதிபத்தியம். முதல் வீடு என்னது? முதல் வீடு லக்னம். லக்னம் முதல் வீட்டோட ஆதிபத்தியம். நம்மளை பற்றி சொல்கிறது, நம்மளை பற்றி என்னென்ன சொல்கிறோமோ அத்தனையுமே வந்து இது முதல் வீட்டு ஆதிபத்தியம். அப்படி பார்த்திங்கன்னா நம்மளோட மூளை, நம்மளோட சிந்தனை, நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளோட செயல்பாடு, இது எல்லாமே எதில் வருது? 1ஆம் வீட்டு ஆதிபத்தியத்தில் வருது. அப்போ 2ஆம் வீட்டு ஆதிபத்தியம்ன்றது என்னது? தனம், குடும்பம், வாக்கு. 3ஆம் வீட்டு ஆதிபத்தியம் தைரிய, வீரிய, இளைய சகோதரனோட வீடு. அப்போ 3ஆம் வீட்டு ஆதிபத்தியம் அங்கே இருக்குது. அது ஓகே. 4ஆம் வீட்டு ஆதிபத்தியம் தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீடு, வாகனம், வண்டி. அடுத்தது எல்லாத்தோட முக்கியமானது கல்வி. ஓகேங்களா? கல்வி வந்து படிப்பு அங்கே தான் இருக்குது. அடுத்தது அந்த ஸ்தானத்துக்கு பேர், 4ஆம் வீட்டுக்கு பேர் சுகஸ்தானம், சுகம். ஓகேங்களா? சுகஸ்தானம். அடுத்து 5ஆம் வீடுன்றது என்னது? ஆதிபத்தியம், குழந்தைகள். அடுத்தது அதிர்ஷ்டம். அடுத்தது பூர்வ புண்ணியம். இது 3ம் அங்கே இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா 6ஆம் வீட்டு ஆதிபத்தியம் வந்து கடன், நோய், எதிரி. 7ஆம் வீட்டு ஆதிபத்தியம் கணவன் மனைவி ஸ்தானம், பங்குதாரர்கள். அடுத்தது நண்பர்கள். இதெல்லாம் வந்து 7ஆம் வீட்டு ஆதிபத்தியம். 8ஆம் வீட்டு ஆதிபத்தியம் கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், விபத்து, மரணம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம் எல்லாமே அங்கே தான் இருக்குது. ஒரு 20% மட்டும் அதிர்ஷ்டம், லக்கு, அங்கே இருக்குது 8ஆம் வீட்டில். அதேமாதிரி 6ஆம் வீட்டில் பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு வேலை சம்மந்தப்பட்டது, வேலை, ஜாப், அது வந்து 6ஆம் வீட்டில் இருக்குது. அடுத்தது 9ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் என்னது? அப்பா ஸ்தானம், தகப்பனார் ஸ்தானம். அடுத்தது பாக்கியங்கள். நம்மளுக்கு என்னென்ன பாக்கியங்கள்லாம் கிடைக்கணுமோ அது அத்தனையுமே பார்த்தீங்கன்னாக்கா 9ஆம் வீட்டு ஆதிபத்தியத்தில் இருக்குது. 10ஆம் வீட்டு ஆதிபத்தியம் ஜீவனம் அல்லது தொழில் ஸ்தானம். ஓகேங்களா? அடுத்தது 11ஆம் வீடு லாபஸ்தானம், இளைய மனைவி, மூத்த சகோதரன். இது எல்லாமே இதில் வருது? 11ஆம் வீட்டு ஆதிபத்தியம். அடுத்து 12ஆம் வீட்டு ஆதிபத்தியம் பார்த்திங்கனாக்கா விரயஸ்தானம், அடுத்தது மோட்சம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா 12ஆம் வீட்டு ஆதிபத்தியம். இதுதான் வந்து ஆதிபத்தியம். இதை வந்து எப்பயுமே மறக்கவே கூடாது. இது பலன் எடுக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியம். ஏன்னா பலன் எப்படி எடுப்போம்? ஆதிபத்தியம், காரகத்துவம், இது 2த்தை வச்சு தான் பலன். ஓகேங்களா? அதனால் வந்து ஆதிபத்தியத்தையும் மறக்கக்கூடாது, காரகத்துவத்தையும் மறக்கக்கூடாது. காரகத்துவம் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு,
அடுத்தது சுக்கிரன், ஓகேங்களா. சனி எங்கே போடலாம், இடமே இல்லையே, சரி கீழே போட்டோம். சனியை இங்கே, சரி ஓகே, இடம் இல்லை, ஒரு நிமிஷம். சந்திரன் வச்சா, அடுத்து செவ்வாய், புதன், குரு, அடுத்தது சுக்கிரன், சனி. ஓகே, இப்போ சூரியனுக்கு வந்து என்ன காரகத்துவம் அப்படின்னாக்கா தலைமை பண்பு. தலைமை பண்பு. அடுத்தது அப்பா. ஓகேங்களா, அந்த மாதிரி நிறையா இருக்குது, நீங்கள் இதை மட்டும் புரிஞ்சுங்க, அப்புறம் போக போக மற்றதெல்லாம் புரிஞ்சுக்கலாம். ஓகே, சந்திரன் வந்து அம்மா, பொது நல மிக்கவர். பொது நல மிக்கவர், ஓகேங்களா. அப்பா இவர் சூரியன் வந்து நெருப்பு கிரகம், ஏற்கனவே சொல்லியிருக்க இல்லைங்களா, நெருப்பு கிரகம், பொது நலம் மிக்கவர். இவர் வந்து நீர் கிரகம், நீர் கிரகம். செவ்வாய் வந்து சகோதரம், சகோதரம், சுறுசுறுப்பானவன், சுறுசுறுப்பானவன், கோபம், முன்கோபம், வீரம், எதிலும் அவசரம், சிகப்பு நிற, சிகப்பு நிறத்துக்கு சொந்தக்காரர் யாரு, செவ்வாய். அப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செவ்வாயோட காரகத்துவம். இது சந்திரனோட காரகத்துவம், இது வந்து சூரியனோட காரகத்துவம். அப்போ புதனோட காரகத்துவம் என்னது, அறிவாளி, அறிவாளி, நிதானமானவன், நிதானமானவன். அடுத்தது நகைச்சுவை மிக்கவர், நகைச்சுவை மிக்கவர். அடுத்தது அறிவால் எதையும் சாதிப்பவர், அறிவால் எதையும் சாதிப்பவர். குரு வந்து நல்லவர், நல்லவர். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர். ஓகேங்களா, குரு வந்து நல்லவன், எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர். அடுத்தது சுக்கிரன், சுக்கிரன் வந்து சொகுசானவர், சொகுசானவர், காமம், காமக்காரகன். ஓகேங்களா. அடுத்தது சனி, சனி வந்து உழைப்பாளி, ஏமாற்றுபவன், ஏமாற்றுபவன், நயவஞ்சகன், பொறாமை, பொய் சொல்றவன், பொய் சொல்கின்றவன், எதிலும் சந்தேகம், எதிலும் சந்தேகம். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா யாரோட காரகத்துவத்தில் வருது, சனியோட காரகத்துவத்தில் வருது. ஓகேங்களா. அப்போ டோட்டலாக பார்த்தா சூரியன் வந்து தலைமை பண்பு, அப்பா நெருப்பு கிரகம், சந்திரன் வந்து பொதுநலம் மிக்கவர். ஏன் பொதுநலம் மிக்கவர்,
அவர் வந்து எல்லாத்துக்கும் பொது, ஏன்னா அம்மா இல்லையா, அதனால் எல்லாத்தையும் பொதுவாக தான் பார்ப்பாங்க அவங்க. அடுத்தது என்னது? செவ்வாய். செவ்வாய் வந்து சகோதரக்காரகன். அடுத்தது கோபம், வீரம், முன்கோபம், அவசரம். அடுத்து சிகப்பு நிறத்துக்கு உண்டான காரகன் வந்து யார்? செவ்வாய். செவ்வாய்க்கு அப்புறம் யார்? புதன். புதன் வந்து அறிவாளி, அறிவால் எதையும் சாதிப்பவர். அடுத்தது நிதானமானவர். அடுத்தது நகைச்சுவை மிக்கவர். ஓகேங்களா? இன்னும் நிறையா இருக்குது. சும்மா ஒரு 4-5 மட்டும் நம்ம போர்டில் அவ்வளோதான் எழுதி போட முடியும். அதனால் வந்து இதை மட்டும் தெரிஞ்சுங்க, அப்புறம் போக போக நம்ம இது பார்த்துக்கலாம். ஓகேங்களா? போர்டு இது நம்ம பெருசாக வாங்குற வரைக்கும் இதுலேயே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பார்த்துக்குவோம். விஷயம் என்னன்றதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுங்க. ஓகேங்களா? சரி, அடுத்தது புதன் சொல்லியாச்சு. குரு. குரு வந்து நல்லவர், நல்லவர், நல்லவர். அடுத்தது எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர். ஓகேங்களா? எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர். குருவுக்கு அப்புறம் சுக்கிரன். சுக்கிரன் வந்து என்னது? காமக்காரகன், சொகுசானவர். ஓகேங்களா? அதுதான் வந்து சுக்கிரனுக்கு உண்டான காரகத்துவம். அடுத்தது லாஸ்ட்டு சனி. சனிக்கு உண்டான காரகத்துவம் என்னது? உழைப்பாளி. ஓகேங்களா? எவ்வளோ வேலைனாலும் செஞ்சுக்கிட்டே இருப்பார், உழைப்பாளி. அடுத்தது நயவஞ்சகன், பொறாமைக்காரன். அடுத்தது எதிலும் சந்தேகம் இருப்பவன். எதை பார்த்தாலும் சந்தேக பார்வையாக தான் பார்ப்பார். ஓகேங்களா? அடுத்தது வந்து யாரையும் நம்ப மாட்டார், யாரையும் நம்ப மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு இது. அடுத்து வந்து பிறர் வாழ பொறுக்காதவன், பொறாமை. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து சனியோட காரகத்துவத்தில் வருது. அப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக காரகத்துவன்றது கிரகங்களின் செயல்பாடு, ஆதிபத்தியன்றது அந்த ராசி கட்டம் வீடு இருக்கு இல்லைங்களா, 12 வீடு. அந்த 12 வீட்டோட பலனை வந்து ஆதிபத்தியம் என்றும், கிரகங்களோட செயல்பாடை வந்து காரகத்துவம் என்றும் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? சரி, அதில் ஜட காரகத்துவம், உயிர் காரகத்துவம். ரெண்டு இருக்குங்க. அது என்னது? உயிர் காரகத்துவம்னாக்க உயிர் இருக்கிறதெல்லாம் உயிர் காரகத்துவம், உயிர் இல்லாததெல்லாம் ஜட காரகத்துவம். அவ்வளோதான், சிம்பிளாக புரிஞ்சுங்க. சிம்பிளாக புரிஞ்சுங்க. என்னது? இப்போ இதுதான் லக்னம்னு வச்சுங்க, இதுதான் லக்னம். அப்போ எப்பயுமே வந்து லக்னம் வந்து 1ஆம் நம்பர். அப்போ நம்மளை பற்றி சொல்கிறது. ஓகேங்களா? 2ஆம் வீடு என்னது? தனம், குடும்பம், வாக்கு. அந்த இடத்துல உயிர் எங்கேயாவது இருக்கா? தனத்தில் உயிர் இல்லை. குடும்பம்ன்றது அதுவும் பார்த்திங்கன்னா உயிர் காரகத்துவம் கிடையாது. அடுத்தது வாக்கு, பேச்சு, அதுவும் பார்த்திங்கன்னா உயிர் இருக்கிறது மட்டும்தான் உயிர் காரகத்துவம். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தனம், வாக்கு, குடும்பம். இங்கே ஜட காரகத்துவம் தான் வரும், ஜடம். இங்கே உயிர். ஏன் உயிர்? 3ஆம் வீட்டு என்னது? இளைய சகோதரன். அப்போ அது உயிரை குறிக்கிறது. அடுத்தது 4ஆம் வீடு 1 2 3. ஓகேங்களா? உயிர் காரகத்துவம். 4ஆம் வீடு வந்து யாருது? இது உயிர் காரகத்துவம் தான். ஏன்? இது அம்மாவோட வீடு, தாய். தாய்னாக்க உயிர் தானே. அப்போ பார்த்தீங்கன்னாக்க இங்கே உயிர் காரகத்துவம். இதுவும் உயிர் தான். 5ஆம் வீடும் உயிர் தான். ஏன் உயிர்? குழந்தைகளோட இடம். ஓகேங்களா? குரு தானே. அப்போ உயிர் காரகத்துவத்தில் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா கடன், நோய், எதிரி. அந்த கடன், நோய், எதிரின்றது உயிர் கிடையாது. அதனால் ஜடம், ஜட காரகத்துவத்தில் வரும். அடுத்தது 7ஆம் வீடு கணவன், மனைவி. அப்போ பார்த்திங்கன்னா அங்கே உயிர் வரும், உயிர் காரகத்துவத்தில் வரும். இங்கே ஜடம். ஏன்? 8ஆம் வீடு என்னது? கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், விபத்து. இதெல்லாம்
ஜடத்தில் வருது, அதனால் வந்து ஜட காரகத்துவம். அடுத்தது 9ஆம் வீடு வந்து உயிர் காரகத்துவம். ஏன் உயிர்? அது அப்பாவோட இடம், ஓகேங்களா? அது அப்பாவோட இடம், அதனால் உயிர் காரகத்தில் வருது. அவ்வளோதான். எது ஜடம் எது உயிர் அப்படின்றத சிம்பிளாக புரிஞ்சுக்கிங்க. ஜட காரகத்துவம்லாம் உயிர் அற்றவை, உயிர் காரகத்துவம் உயிர் உள்ளவை, அவ்வளோதான். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்கள் ஜாதகத்தெல்லாம் பார்க்குறப்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும் ஒவ்வொரு விஷயமும். ஆதிபத்தியம், காரகத்துவம், அடுத்தது இதில் ஒரு ஜாதகம் போடுறோன்னு வைங்க, சும்மா சிம்பிளாக ஒரு ஜாதகம் போடுறேன். ஜாதகம்னாக்க எடுத்துக்காட்டு ஜாதகம். ஓகேங்களா? எடுத்துக்காட்டு ஜாதகம் என்ன, எந்த லக்னம் போடலாம்? கும்ப லக்னம் போடலாமா? சரி, கும்ப லக்னம். கும்ப லக்னத்தை போட்டோம்னா சந்திரன், ராகு கேது வந்து நம்ம போட வேணாம். ஒரு 10-15 ஜாதகத்துக்கு நம்ம போட வேணாம், அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ராகு கேது வந்து இப்போ எடுத்தோன்னா இது மிக்ஸ் பண்ண வேண்டாம், அப்புறம் போக போக பார்த்துக்கலாம். சரி, இந்த மாதிரி வச்சுங்க. இந்த ஜாதகத்தில் நம்மளுக்கு கண்ணில் எது எதெல்லாம் தெரியுது, உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்த விஷயத்தில் எது எதெல்லாம் இதெல்லாம் சொல்லலாம். ஒரு ஜாதகத்தை போட்டோம்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ஓரமாக ஒரு பேஜில் முதல் நோட்டை போட்டுங்க, நல்லா லாங் சைஸ் நோட்டு போட்டுங்க. லாங் சைஸ் நோட்டு போட்டு ஒரு ஓரமாக இந்த நீங்கள் இது சாஃப்ட்வேரில் போடுவீங்களா, மொபைலில் போடுவீங்களா? மொபைலில் வந்து என்ன போடுவீங்க, டேட் ஆஃப் பர்த்து, அடுத்தது பிறந்த நேரம், அடுத்தது பிளேஸ் ஆஃப் பர்த்து, இது பிறந்த இடம், பிறந்த தேதி, பிறந்த நேரம், இது மூணுத்தையும் போட்டோம்னா ஜாதகம் வந்துடும். ஜாதகம் வந்தவொடனே ராசி கட்டத்தை டக்குன்னு போட்டுங்க. போட்டுக்கிட்டு ஒரு ஓரத்தில் கார்னரில் எந்த கிழமை பிறந்திருக்கிறாங்க அதை மட்டும் போடு. அதில் நிறைய போட்டிருக்கோம், அதெல்லாம் தேவையே இல்லை இப்போதைக்கு, போக போக பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன எழுதணும் அதுன்றதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கார்னரில் எந்த கிழமை பிறந்திருக்கிறாங்க நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக, என்ன கிழமை அந்த கிழமையை போட்டுங்க. அடுத்தது எந்த நட்சத்திரத்தில் இருக்காங்கன்றதை போட்டுங்க, எந்த ராசி, அடுத்தது என்ன லக்னம், இதை 4த்தையும் போட்டுங்க. போட்டு கீழே வந்து கோடு போட்டுங்க பாருங்க. அதாவது கிழமை ஞாயிற்றுக்கிழமைன்னு வைங்க, ஞாயிறு, இது பூச நட்சத்திரம் வைங்க, பூசம். அடுத்தது வந்து ராசி, ராசி வந்து கடகம். அடுத்தது லக்னம், லக்னம் வந்து கும்பம். ஓகேங்களா? இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் நடப்பு தசா புக்தி இதை போட்டுங்க. போட்டுட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சுக்கிரதசை நடக்குதுன்னு வச்சிங்களேன், சுக்கிரதசை புக்தி வந்து ராக புக்தியோ இல்லை ஏதோ ஒரு புக்தி நடக்குதுன்னு வச்சுங்க. இதில் எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் அப்படின்றத அதையும் எழுதிங்க. இந்த மாதிரி ஒரு 3 புக்திக்கு மட்டும் எழுதிங்க. ஓகேங்களா? 3 புக்திக்கு மட்டும் எழுதிங்க. சப்போஸ் கடைசி புக்தியாக வந்துச்சு அப்படின்னாக்கா நெக்ஸ்ட்டு தசா அப்படின்னு போட்டு, அது என்ன, அது இப்போ சப்போஸ் ஏதோ ஒரு தசா வருதுங்கன்னா சுக்கரனுக்கு அப்புறம் என்ன வரும், அடுத்தது சுக்கரனுக்கு அடுத்தது என்ன தசா வருதோ அதை நீங்கள் போட்டுங்க. ஓகேங்களா? அதை போட்டுக்கிட்டு இல்லை 3 புக்தி இல்லை 2 புக்தி, அதாவது ஒரு பலன் எடுக்கணும் அப்படின்னா ஒரு 3 வருஷத்துக்கு இல்லை 4 வருஷத்துக்கு, மேக்சிமம் 5 வருஷத்துக்கு அப்படி எடுத்துங்க. அதுக்கு ஒரு 3 புக்தி போதும். ஓகேங்களா? சரி,
3 புக்தி போதும். அதை மட்டும் நீங்கள் எழுதி கரெக்டாக டேட் போட்டு கரெக்டாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்தான பலத்துக்கு போயிருங்க. ஸ்தான பலம் என்னது, எது ஆட்சியாக இருக்குது, எது உச்சமாக இருக்குது, இந்த மாதிரி அது போயிருங்க. அதையும் எழுதுங்க. நான் அப்படியே சின்னதாக நல்லா அழகாக எழுதுங்க. ஓகேங்களா? எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து திருக் பலம், பார்வை பலத்தில் என்னென்ன இருக்குது, எது எங்கெங்கே பார்க்குது அப்படின்னு சொல்லி குரு பார்வை அப்படின்னு போட்டு எழுதுங்க. அடுத்து செவ்வாய் பார்வை எங்கே இருக்குது அப்படின்னு போடுங்க. அடுத்தது வந்து இந்த 3 பார்வை வருது பார்த்தீங்களா, இது 3 பார்வை மட்டும் போட்டுங்க. மற்ற பார்வைலாம் நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஏன்னா ஒரே பார்வை தான் எல்லாம். ஓகேங்களா? 3 பார்வை எதுக்கு வருது, குரு, செவ்வாய், சனி, இது 3 மட்டும் நீங்கள் எழுதுங்க. இது சும்மா ஒரு 4-5 ஜாதகம் எழுதுனீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போயிடும். ஓகேங்களா? சரி, ரைட்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தான பலம் எழுதுங்க. அப்புறம் எது ஆட்சியில் இருக்குது, ஸ்தான பலத்தில் எது ஆட்சியாக இருக்குது, எது உச்சமாக இருக்குது, எது நீச்சமாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பார்வைகளில் திருப்பலத்தில் வந்து எது எங்கெங்கே பார்க்குது, எது திக்பலமாக இருக்குது, எது வக்ரமாக இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு ஓரமாக எழுதிக்கிட்டு அப்புறமா வந்து உங்கள் ஜாதகத்தை எடுத்து போட்டுக்கிட்டு பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது என்னன்றதை பார்த்துங்க. உங்கள் ஜாதகத்தையும் போடுங்க. போட்டுட்டு அப்படியே கணிங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கிற ஜாதகம் ஒவ்வொரு ஜாதகமாக போட்டு இது பண்ணுங்கள். சரி, இப்போ இதில் நீங்கள் சொல்லணும்னா என்னென்ன சொல்லலாம்? இப்போ நான் சொல்லி கொடுத்த விஷயத்தில் என்னென்ன சொல்லலாம் நீங்களே சொல்ல வேண்டியது தான். ஓகேங்களா? சரி, ரைட்டு. என்ன சொல்லலாம்? ஃபஸ்ட்டு லக்னம் வந்து கும்ப லக்னம். ராசி வந்து எங்கே இருக்கிறாரு, கடக ராசி. அப்போ என்னவா இருக்குது, இங்கே என்னென்ன பாயிண்ட் சொல்லலாம்? ஃபஸ்ட்டு லக்னமும் ராசியும் சஷ்டாஷ்டகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். சஷ்டாஷ்டகம் அப்படின்னா என்னது, 6-8 இருக்குன்னு அர்த்தம். 6 × 8 இல்லைன்னா 6-8 6-8. ஓகேங்களா? 6-8 இருக்குது. எப்படி 6-8 இருக்குது? லக்னத்துலேருந்து 1 2 3 4 5 6. லக்னத்துலேருந்து ராசி வந்து 6 இருக்குது. ராசிலேருந்து 1 2 3 4 5 6 7 8. ராசிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா லக்னம் வந்து 8. அப்போ 6-8 வந்துச்சு அப்படின்னாக்கா பலன் என்னவா இருக்கும்? என்ன வரும் பலன்? அவங்க வாழ்க்கையில் அவங்க நினச்சதெல்லாம் வந்து எதுவுமே பெருசாக சாதிக்க முடியாது. அவங்க ஒரு ட்ரீம்ஸில் இருக்கிறாங்க, ஒரு கனவில் இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து நினச்ச கனவை வந்து அச்சீவ் பண்ண முடியாது. ஏன்னா 6-8ன்றது என்னது, துர்ஸ்தானம்ன்றது என்னது, நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்கள். ராசி லக்னமும் இப்படி வந்துச்சுனாக்கா எப்படி நம்ம நினச்சதெல்லாம் வந்து பெருசாக நடக்காது. ஓகேங்களா? அடுத்தது வேற என்ன சொல்லலாம்? சஷ்டாஷ்டகம். ஓகேங்களா? சஷ்டாஷ்டகம் சொல்லலாம். அடுத்தது வேற என்ன சொல்லலாம்? சந்திரன் ஆட்சி, செவ்வாய் நீச்சம். ஓகேங்களா? வேற என்னது? சூரியன் உச்சம், அது சொல்லலாம். அடுத்தது புதன் நீச்சம், இது சொல்லலாம். வேற என்னது? சுக்கிரனுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேங்களா, சுக்கிரனுக்கு 3ல் மறைவு ஸ்தானத்தில் வந்துடுவோம். மறைவு ஸ்தானம் சுக்கிரன் வந்து சுக்கிரன் 3ல் மறைவு 100% மறையும். மறைவு ஸ்தானத்தில் சுக்கிரன் வந்து 3ஆம் வீட்டில் இருக்கிறதுனால 100% மறையும். வேற என்ன சொல்லலாம்? சந்திரன் ஆட்சியாக இருக்கிறதுனால செவ்வாய் வந்து நீச்சமாகி போச்சு. இப்படி போட்டுக்கிறேன் ஏரோ மார்க். இப்படி போட்டால் நீச்சம், இப்படி போட்டால் உச்சம், இப்படி போட்டால் நீச்சம். ஓகேங்களா? சரி. இந்த சனி வந்து இன்னொன்று என்ன சொல்லலாம் இதில்? இது ஓகே, மறைவு ஸ்தானத்தை சொல்லியாச்சு. 1 2 3 4 5 6 இது சனியும் இது சந்திரனும் செவ்வாயும் 6ல் இருக்கிறதுனால அது மறைவு ஸ்தானம்.
ஆனால் சந்திரன் வந்து ஆட்சியாக இருக்கனால அது மறைவு ஸ்தானம் கிடையாது. ஓகேங்களா? ஆட்சி உச்சமே 6, 8, 12 வந்து ஆட்சி உச்சமான இது கிரகங்கள் இருந்தாலோ அது மாதிரி இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு அது மறைவு கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்தது செவ்வாய் வந்து ஃபஸ்ட்டு பவர் போயிடுச்சு, நீச்சம் ஆயிடுச்சுனாக்கா பவர் போயிடுச்சு. மறுபடியும் போன பவர் மறுபடியும் வந்துருச்சு. எப்படி வந்துச்சு? சந்திரன் வந்து ஆட்சியாக இருக்கிறதுனால செவ்வாய் வந்து பங்கம் ஆயிடுச்சு. அப்போ நீச பங்கம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கெட்டுருச்சு, செவ்வாய் வந்து ஃபஸ்ட்டு கெட்டுருச்சு, நீச்சமாகிடுச்சு. மறுபடியும் சந்திரன் அங்கே இருக்கிறனால இது போன பவர் மறுபடியும் வந்துருச்சு. ஓகேங்களா? அதுதான் அது சொல்லலாம். அடுத்து நீச்ச பங்கம், செவ்வாய் நீச்ச பங்கம் இது சொல்லலாம். அப்புறம் வேற என்ன சொல்லாங்க? வேற என்ன சொல்லலாம்? வக்ரம் சொல்லலாமா? சூரியன் இங்கே இருக்குது, சூரியன்லேருந்து வக்ரம் 5லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னோம் இல்லைங்களா? 1, 2, 3, 4, 5. ஓகே, 5னாக்கா வக்ரம் ஆகிப்போச்சு. இது வக்ரத்துக்கு என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், ஒரு ஸ்டார் போட்டுங்க, இப்படி போட்டுங்க. போட்டுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? சரி, வேற என்ன சொல்லலாம் சொல்லுங்க பார்க்கலாம். பார்வைக்கு போயிடலாமா? திருக் பலத்துக்கு போயிடலாமா? சரி, அப்போ குரு எங்கே பார்க்குறாரு பாருங்க. குரு 5ஆம் பார்வையாக இங்கே பார்க்குறாரு. 1, 2, 3, 4, 5 இங்கே பார்க்குறாரு. அடுத்தது 7ஆம் பார்வை இங்கே பார்க்குறாரு. அடுத்தது 9ஆம் பார்வையாக லக்னத்தையே பார்க்குறாரு. ஓகேங்களா? குருக்கு எத்தனை பார்வை இருக்குது? 5, 7, 9 3 பார்வை வந்து யாருக்கு இருக்குது? குருக்கு இருக்குது. சனிக்கு 3, 7, 10. செவ்வாய்க்கு 4, 7, 8 3 பார்வை இருக்குது. அப்போ எங்கெங்கே பார்ப்போம்? செவ்வாய் நீச்சம் ஆகி போச்சு, மறுபடியும் பங்கமாகி போச்சு. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா 1, 2, 3, 4 இங்கே பார்க்குது. அப்போ செவ்வாய் பார்வையும் இங்கே இருக்குது, குருவோட பார்வையும் இங்கே இருக்குது, சனி பார்வையுமே இங்கே இருக்குது. ஓகேங்களா? சனி பார்வை 1, 2, 3. ஆனால் சனி வக்ரம் ஆயிடுச்சு. வக்ரம் ஆனாலுமே, வக்ரமான என்ன அர்த்தம்? இயல்புக்கு மாறா தன்மை. ஓகேங்களா? வக்ரம் ஆகிப்போச்சு. அப்போ சனி வந்து இங்கே இது வக்ரம் ஆகிப்போச்சு அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும் அப்படின்லாம் கிடையாது. ஓகேங்களா? அப்போ இங்கே சனி வந்து பகை வீட்டில் இருக்குது. சூரியன் வீட்டில் இருந்தால் என்ன அர்த்தம்? பகை வீட்டில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ பகை வீட்டில் சூரியன் இருந்தாக்கா இது சனி இருந்தால் என்ன அர்த்தம்? கடுப்பாக இருப்பார் சனி. அந்த இடத்துல ரொம்ப இருக்க முடியாமல் ஒரே டென்ஷனாக இருப்பார். ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப வக்ரமாகி போச்சு அப்படின்னா டென்ஷன்லாம் குறைஞ்சிரும், கூல் ஆகிட்டாரு அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. அவர் இயல்புக்கு மாறா தன்மையில் இருப்பார். ஓகேங்களா? இயல்புக்கு மாறா தன்மை அப்படி இருப்பார். அப்போ இதாகி போச்சு. அப்புறம் இன்னொன்று சொல்லலாம். என்ன சொல்லலாம்? சனி வந்து திக்பலம் ஆயிட்டாரு. சனி திக்பலம். எப்படி திக்பலம்? 7 நான் தான் சொல்லியிருக்கேங்க. திக்பலம்னா என்னது? 1 லக்னத்தில் வந்து குருவும் புதனும் இருந்தாக்கா திக்பலம். 4ஆம் வீட்டில் வந்து சுக்கிரனும் சந்திரனும் இருந்தாக்க திக்பலம். 7ஆம் வீட்டில் வந்து சனி இருந்தால் திக்பலம். அடுத்தது 10ஆம் வீடு. 10ஆம் வீட்டில் வந்து சூரியனும் செவ்வாயும் இருந்தால் திக்பலம். சூரியனும் செவ்வாயும் இருந்தால் திக்பலம். ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா சனி வக்ரமாக இருக்குது, ஆனால் திக்பலமாக இருக்குது. அது ஒன்று சொல்லலாம். வேற என்ன சொல்லலாம்? இந்த பகைய நட்பு வீடுலாம் நீங்கள் பார்த்துங்க. ஓகேங்களா? பகைய நட்பு வீடுனா எல்லாம் பார்த்துங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த இது குரு பார்வை இங்கே பார்க்குறாரு, இங்கே பார்க்குறாரு. அடுத்தது லக்னத்தையே பார்க்குறாரு. ஓகேங்களா? 3 பார்வை வந்து இது முடிஞ்சு, குரு முடிஞ்சு. அடுத்து சனி பார்வை எங்கே பார்க்குறாரு? 1, 2, 3 பாருங்க, இங்கே பார்க்குறாரு. அடுத்தது 4, 5, 6, 7 லக்னத்தையே பார்க்குறாரு.
லக்னத்தை பார்க்குறாரு. அடுத்தது 8, 9, 10 இங்கே பார்க்குறாரு. ஓகேங்களா? இது சனி பார்வை. சனி பார்வை முடிஞ்சிருச்சு. அடுத்தது செவ்வாய் பார்வை. செவ்வாய் பார்வை எங்கே இருக்குது? 1, 2, 3, 4 பாருங்கள். 3 பேர் இங்கே பார்க்குறாங்க. சுக்கிரனை பார்க்குறாங்க. சுக்கிரன் வீட்டை பார்க்குறாங்க. 3 வீட்டை இங்கே பார்க்குறாங்க. ஆனால் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு. புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பார்வைகளை புரிஞ்சுங்க. இந்த திக்பலத்தை புரிஞ்சுங்க. அடுத்தது வந்து திக்பலம் அந்த மாதிரி அதை புரிஞ்சுங்க. அடுத்தது நீச்சம் உச்சம் இந்த சாண பலத்தை அதை புரிஞ்சுங்க. இதெல்லாம் போட்டு நீங்கள் எல்லாம் எழுதி இது பண்ணுங்கள். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பலன் எடுக்கிறதுக்கு நீங்களே ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஆதிபத்தியம் சொல்லியிருக்கேன், காரகத்துவம் சொல்லியிருக்கேன். இப்போ அதை வச்சு அப்படியே ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் போக போக ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நானும் சொல்லித்தரேன். சரி, அப்போ வேறு என்ன சொல்லுங்க? இதில் இன்னும் நிறைய சொல்லலாம். ஓகேங்களா? நட்பு பகை சமம் அதெல்லாம் பார்த்துங்க. அப்புறம் குரு பகை வீட்டில் இருக்கிறாரு. அந்த டீம் சொன்னேன் இல்லையா, 2 டீம் அணிகள், குரு அணி சுக்கிர அணின்னு சொன்னேன் இல்லையா. அப்போ குரு புதன் வீட்டில் இருக்கிறாரு. யார்? மிதுன வீட்டில் இருக்கிறாரு. அப்போ புதன் குருக்கு யார்? எதிரி, பகை. அப்போ பகை வீட்டில் இருக்கிறாரு. அப்போ சந்திரன் அவர் வீட்லேயே அவர் இருக்கிறாரு, ஆட்சியாக இருக்கிறாரு. செவ்வாய்க்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த டீம்லேயே வருது செவ்வாய். இப்போ சனி சூரியன் வீட்டில் வர்றாரு, ஆப்போசிட் டீமுக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா பகை. அடுத்தது சூரியன் மேஷ வீட்டில் இருக்கிறாரு, செவ்வாய் அதிபதி. அவருக்கு சூரியன் ஃப்ரெண்டு. சுக்கிரன் ஆப்போசிட் டீமு. புதன் பார்த்தீங்கன்னாக்கா நீச்சமாகி போச்சு. நீச்சமாகி போச்சுனாக்கா பவர் இழந்து போச்சு. ஓகேங்களா? இப்படி இந்த மாதிரி புரிஞ்சுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி புரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஜாதகத்தை போட்டிருக்கிறேன். அதே மாதிரி இன்னும் ஒரு ஜாதகத்தை மட்டும் போட்டு இன்றைக்கி முடிச்சுக்குவோம். மேஷ லக்னம்னு வச்சுக்கோங்க. மேஷ லக்னம் அப்படின்னாக்கா ரிஷப லக்னம்னு வச்சுங்க. ரிஷப லக்னம் அப்படின்னாக்கா ராகு தவிர எல்லாம் வந்துருச்சுங்களா? 1, 2, 3, 4, 5, 6, 7. ஓகே. இப்போ இதில் என்னென்ன சொல்லலாம் சொல்லுங்கள்? இதில் என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா, லக்னம் ரிஷப லக்னம். அடுத்தது ராசி கும்ப ராசி. சந்திரன் எங்கே இருக்குதோ அதான் ராசின்னு சொல்லியிருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன் எங்கே இருக்குதோ அதான் ராசி. அப்போ கும்ப ராசி. என்னது? கும்ப ராசி. நட்சத்திரம் ஏதோ ஒரு நட்சத்திரம். ஓகேங்களா? என்ன நட்சத்திரம் வருது? அதில் என்ன நட்சத்திரம் வரும்? பூரட்டாதி, சதயம், அவிட்டம் 3மே வரும். ஓகேங்களா? அவிட்டம் ஃபஸ்ட்டு அவிட்டத்தில் 3, 4 பாதம் இதில் வந்துடும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேங்களா, அவிட்டத்தில் 3, 4 பாதம் வந்துடும். சதயத்தில் 4 பாதம் வந்துடும். அடுத்தது பூரட்டாதியில்
3 பாதம் மட்டும் வரும். 1 2 3 பாதம் மட்டும். அப்போ 3 4 7 7 2 9 9 பாதம் வந்துச்சுங்களா? அப்போ ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு பாதத்தில் இருக்குன்னு வச்சுங்க. ஏதோ ஒரு நட்சத்திரம். அடுத்தது லக்னம். லக்னம் வந்து என்ன லக்னம்? ரிஷபம். லக்னம் வந்து ரிஷபம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன கிழமையில பிறந்திருக்கிறாங்க என்ன ஏதுன்னு சொல்லி ஒரு கார்னர் எல்லாம் போட்டுங்க. நடப்பு தசாபுக்தி போட்டுங்க. அதில் ஒரு 3 புக்தியை போட்டுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 3 புக்தியை போட்டுங்க. 3 புக்தியை போட்டுக்கிட்டு டேட்டு போட்டு எழுதி வச்சுங்க. எழுதி வச்சுக்கிட்டு இது நீங்கள் என்னென்ன எழுதுறீங்களோ அப்படியே மைண்டில் வந்து கேல்குலேஷன் இருந்துக்கிட்டே இருக்கணும். என்ன எழுதுனாலும் ஒரு ஜாதகத்தில் என்ன ஒரு 4 கிரகங்கள் இப்படி போடுறீங்கன்னாக்க டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணி லக்னத்தை போட்டிங்கனாக்கா ரைட்டு இந்த லக்னமா ரைட்டு இவங்க இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே டக்குன்னு வந்துடணும். அடுத்த கிரகத்தை இப்படி நீங்கள் எழுதுகிறப்ப டக்குன்னு குரு இங்கே இருக்கிறாரு அப்படின்னாக்கா அவர் என்னவா இருக்கிறாரு, எந்த பிளேஸில் இருக்கிறாரு, அப்போ இவர் என்ன பண்ணுவார், டக்குன்னு உங்களுக்குள்ளே என்ன வரணும், ஒரு கால்குலேஷன் வரணும். அதுக்கப்புறம் செவ்வாய் இங்கே இருக்கிறாரு, எத்தனாவது வீட்டில் இருக்கிறாரு, என்ன சமாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவர் இங்கே செவ்வான்னு இங்கே ஒரு சுழிக்கிறதுக்குள்ளே டக்குன்னு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவங்களுக்கு டக்குன்னு போகணும். 4 பக்கமும் மல்டி ஆங்கிளில் போகணும் உங்களோட திங்கிங். ஓகேங்களா? சரி. அடுத்தது புதன் எழுதினோடனே டக்குன்னு எத்தனாவது வீடு, அப்போ இந்த லக்னத்துக்கு இந்த ராசி வந்து ஃப்ரெண்டா என்ன எது, அந்த அதிபதி ஃப்ரெண்டா, இதெல்லாம் வந்து பார்க்கணும். டக்குன்னு நம்மளுக்கு வரணும். அப்படியே உங்களுக்கு எது அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பீடாகவே பண்ணுங்கள். கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் தப்பாக தான் வரும். இருந்தாலும் ஸ்பீடை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து பலன் எடுக்கிறது ரொம்ப ஈஸி, பேசுகிறது ரொம்ப ஈஸி, எல்லாமே ஈஸி. ஓகேங்களா? அதனால் இது பார்த்தா சரி. இதில் என்னென்ன சொல்லலாம்? ஃபஸ்ட்டு கிரகத்துலேருந்து வாங்க. ஃபஸ்ட்டு வந்து லக்னம், ரிஷப லக்னம். அடுத்தது குரு வந்து எதில் இருக்கிறாரு? திரிகோணத்தில் இருக்கிறாரு. திரிகோணத்தில் இருக்கிறாருனாக்கா திரிகோணன்றது என்னது? 1 5 9 1 5 9. அப்போ குரு எத்தனையில் இருக்கிறாரு? 5ல் இருக்கிறாரு. ஓகேங்களா? அடுத்தது 7 அப்படின்னாக்கா என்னது? கேந்திரம் சொல்லியிருக்காங்க இல்லையா? கேந்திரன்றது 1 4 7 10. ஓகேங்களா? 1 4 7 10 கேந்திரம். அப்போ செவ்வாய் எங்கே இருக்குது? கேந்திரத்தில் இருக்குது. லக்னத்துலேருந்து கேந்திரத்தில் இருக்குது. அப்போ 7ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்குது. செவ்வாய் வந்து பாவகிரகம். ஓகேங்களா? பாவகிரகம்னா முழு பவர் இல்லை, முக்கால் பவர். அப்போ அந்த முக்கால் பவர் வந்து எதில் இருக்கணும்? கேந்திரத்தில் தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நல்லது பண்ணுவார். பாவகிரகங்கள்லாம் வந்து கேந்திரத்தில் இருக்கணும், சுபகிரகங்கள்லாம் வந்து திரிகோணத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? சரி. அப்போ வந்து திரிகோணத்தில் வந்து குரு சுபகிரகம் இருக்குது கரெக்டாக. கேந்திரத்தில் வந்து பாவகிரகம் செவ்வாய் வந்து முக்கால் பவர் இருக்கிறாரு. அடுத்தது திரிகோணத்தில் புதன் வந்து சுபகிரகம் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 5 9 2 இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? சுபகிரகம் இருக்குது. அது தனித்த புதன் வேறு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்களா என்னென்ன சுபகிரகங்கள்லாம் என்னென்ன? குரு சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், அடுத்தது தனித்த புதன். இவங்க பார்த்தீங்கன்னாக்கா அந்த புதன் வந்து அவரோட ஃப்ரெண்டு வீட்டிலே இருக்கிறாரு. குரு வந்து பகை வீடாக இருந்தாலுமே குரு தான். ஓகேங்களா? அதனால் வந்து அவர் வந்து திரிகோணத்தில் இருக்கிறாரு. ஓகே. அடுத்தது வேற என்ன சொல்லலாம்? செவ்வாய் வந்து ஆட்சியாக இருக்கிறாரு. புதன் வந்து திரிகோணத்தில் இருக்கிறாரு. அடுத்தது சந்திரன். இது சந்திரன் தான் வந்து நம்ம ராசி ஆகிப்போச்சு. சூரியன் வந்து என்ன இருக்கிறாரு? சூரியன் எத்தனாவது வீடு? 1 2 3 4 5 6 7 8 9 10வது வீட்டில் இருக்கிறாரு. 10வது வீட்டில் சூரியன் டக்குன்னு நினைப்பு வரணும். என்ன வரணும்? திக்பலத்தில் இருக்கிறாரு சூரியன். ஓகேங்களா? சூரியன் வந்து திக்பலத்தில் இருக்கிறாரு. அப்புறம் சூரியன் சந்திரன் ஒன்றாவே இருக்கிறாங்க. அப்படி இருந்தால் அமாவாசையில் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அமாவாசையில் இருக்கிறாங்க. அடுத்தது சுக்கிரன் வந்து என்னவா இருக்கிறாரு? உச்சமாக இருக்கிறாரு. ஓகேங்களா? அவ்வளோதான். சுக்கிரன் வந்து உச்சம், செவ்வாய் வந்து ஆட்சி, புதன் வந்து இது. சரி. இன்னொரு விஷயம் இருக்குது, முக்கியமான விஷயம் பாருங்கள். சூரியன் நான் சொல்லியிருக்கேங்க வக்ரம்ன்றது என்னது? 1 2 3 4 5 இங்கேருந்தே வக்ரம் ஸ்டார்ட் ஆகிடும். 5 6 7 8. இப்போ 8ன்றப்ப வக்ரம் 9வது இடத்துல தான் வந்து வக்ர நிவர்த்தி ஆகும். அப்போ இதை ஸ்டார் போட்டுக்கணும். இது போட்டுக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு பலன் எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ 5ஆம் வீடு என்ன குறிக்குது? குழந்தைய குறிக்குது.
குழந்தை, அதிர்ஷ்டம், புத்திர பாக்கியம், அடுத்தது பூர்வ புண்ணியம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீட்டை குறிக்குது 5ஆம் வீட்டில். அப்போ அந்த 5ஆம் வீட்டில் குரு இருக்கிறாரு, குரு வக்ரமாக இருக்கிறாரு. அப்போ வக்ரமானா என்ன பலம் அப்படின்னா என்ன அர்த்தம்? வக்ரமானா என்ன கொடுப்பாரு? இயற்கை இல்லை, இயல்புக்கு மாறா தன்மை. ஓகேங்களா? இயல்புக்கு மாறா தன்மையில் அவரோட செயல்பாடு இருக்கும். ஓகேங்களா? அப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா குரு இங்கே இருக்கிறார், செவ்வாய் இருக்கிறார். அடுத்தது திருக் பலத்துக்கு வந்துடலாமா? சரி, திருக் பலத்துக்கு வந்துடலாம். அப்போ பார்த்தோம்னாக்கா திருக் பலம் அப்படின்னா குருவிலேருந்து வாங்க. குரு எங்கெங்கே பார்க்குறாரு? 1 2 3 4 5 கரெக்டாக புதனை பார்க்குறாரு. அடுத்தது 7ஆம் பார்வையாக வந்து சனி சுக்கிரன் பார்க்குறாரு. அடுத்தது 9ஆம் பார்வையாக வந்து லக்னத்தை பார்க்குறாரு. என்னென்ன பார்வை? 5 7 9, இது குருக்கு உண்டான பார்வை. அடுத்து சனிக்கு உண்டான பார்வை 3 7 10. சரிங்களா? அடுத்து செவ்வாய்க்கு உண்டான பார்வை 4 7 8. எந்த கிரகத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு பார்வை 8ஆம் பார்வை செவ்வாய்க்கு மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? அது புரிஞ்சுங்க. அடுத்து வந்து செவ்வாய் வந்து 4 7 8. ஓகேங்களா? அப்போ சனி வந்து 3ஆம் பார்வை 1 2 3 பாருங்க, லக்னத்தையே பார்க்குது. அடுத்தது சனி வந்து எங்கே பார்க்குறாரு? நேராக 7ஆம் பார்வையாக எங்கே பார்க்குறாரு? குருவை பார்க்குறாரு. அடுத்தது 10ஆம் பார்வைன்றது எங்கே? இங்கே கரெக்டாக இந்த இடத்த பார்க்குறாரு. ஓகேங்களா? அடுத்தது வேற என்ன சொல்லதில்ல? செவ்வாய் பார்வை பாருங்க, 1 2 3 4, 1 2 3 4 கரெக்டாக வந்து கும்பத்தை பார்க்குறாரு. செவ்வாய் வந்து கும்பத்தை பார்க்குறாரு. அடுத்து செவ்வாய் வந்து லக்னத்தை பார்க்குறாரு. அப்புறம் செவ்வாய் வந்து மிதுனத்தை பார்க்குறாரு. ஓகேங்களா? அடுத்து புதன் வந்து இங்கே பார்க்குறாரு. தனித்த புதன் வந்து எங்கே பார்க்குறாரு? கடகத்தை பார்க்குறாரு. ஓகேங்களா? அடுத்தது சுக்கிரன் வந்து நேராக குருவை பார்க்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கிரகத்தை வந்து பார்வை. அதே மாதிரி சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிம்மத்தை பார்க்குறாரு. சந்திரன் வந்து சிம்மத்தை பார்க்குறாரு. சிம்மத்தை வந்து பார்வை இருக்காது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா அமாவாசையில் போகிறது. அமாவாசைன்றது என்னது? இருட்டு, ஒளியே கிடையாது. அன்னைக்கு ஒளி இல்லாதப்ப எங்கே பார்வை? எங்கே இருக்குது? பார்வை கிடையாது. சூரியனுக்கும் பார்வை கிடையாது, இருட்டாகி போச்சு அங்கே. ஓகேங்களா? அதனால் வந்து பார்வை இல்லை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனி சுக்கிரன் குரு செவ்வாய் புதன் இதுக்கு மட்டும்தான் பார்வை இருக்குது. அதே மாதிரி வந்து வேற என்ன சொல்லலாம் இதில்? அஷ்டமாதிபதின்றது என்னது? அஷ்டமாதிபதின்றது அஷ்டம்ன்றது 8. அப்போ அந்த 8ஆம் வீட்டு அதிபதி. ஓகேங்களா? அந்த 8ஆம் வீட்டு அதிபதி யாரு? 1 2 3 4 5 6 7 8. 8 இங்கே வருது. 8ஆம் வீட்டு அதிபதி யாரு? குரு. ஓகேங்களா? அப்போ 8ஆம் வீட்டு அதிபதி குரு தசை வந்தால் அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பாரு. ஓகேங்களா? ஏன்னா 8 இல்லை, 8ஆம் அதிபதி என்ன பண்ணுவார்? கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், ஆதிபத்திய ரீதியாக அந்த மாதிரி பண்ணுவார். அப்புறம் காரக ரீதியாக என்ன பண்ணுமோ அது பண்ணுவார். ஓகேங்களா? சரி, ரைட்டு. அடுத்தது பாதகாதிபதி வந்து நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். பாதகாதிபதி வந்து எதை வச்சு கால்குலேட் பண்ணணும்? லக்னத்தை வச்சு தான் கால்குலேட் பண்ணணும். பாதகாதிபதி லக்னத்தை வச்சு தான் கால்குலேட் பண்ணணும். அப்போ பாதகாதிபதி வந்து இது என்ன ராசியில் இருக்குது? ஸ்திர ராசியில் இருக்குது. ஓகேங்களா? ஸ்திரம், சரம், உபயம், சரராசிக்கு வந்து எது பாதகாதிபதி? 11, ஸ்திரத்துக்கு 9, உபயத்துக்கு 7. அப்போ பாதகாதிபதி வந்து
நம்மளுக்கு இங்கே யார்? சனி தான் பாதகாதிபதி. ஏன்னா 9ஆம் வீடு பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ இந்த வீட்டோட அதிபதி, மகர வீட்டோட அதிபதி சனி. அப்போ சனி வந்து பாதகாதிபதியாக வர்றாரு. அடுத்து மாரகாதிபதி. மாரகாதிபதி நான் என்ன சொல்லியிருக்கேன்? மாரகாதிபதி மாரகாதிபதி வந்து சரம், ஸ்திரம், உபயம். சரராசிக்கு மாரகாதிபதி யாரு? 2 7, ஸ்திரத்துக்கு 3 8, உபயத்துக்கு 7 11. இதுதான் வந்து என்னது? பாதகாதிபதி, சாரி மாரகாதிபதி. ஓகேங்களா? சரத்துக்கு 2 7, ஸ்திரத்துக்கு 3 8, உபயத்துக்கு 7 11. அப்போ நம்மளுக்கு இது என்ன ராசியில் இருக்குது? ஸ்திர ராசியில் இருக்குது. ஏன்னா சரம் ஸ்திரம் உபயம், சரம் ஸ்திரம் உபயம், சரம் ஸ்திரம் உபயம், சரம் ஸ்திரம் உபயம். அப்போ மறுபடியும் சரம் ஸ்திரம். அப்போ ஸ்திர லக்னமாக இருக்குது. அப்போ வந்து மாரகாதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மாரகாதிபதி, இது 3ஆம் வீட்டு அதிபதி. மாரகாதிபதி யார்? சந்திரன். அப்போ மாரகாதிபதி சந்திரன், 3ஆம் வீட்டுக்கு சந்திரன். அதான் போட்டுக்கிறீங்களா? 3 8. அப்போ 8ஆம் வீட்டு அதிபதி யார்? குரு. எட்டாம் வீட்டு அதிபதி 3 8 பார்த்தீங்கன்னா யார்? மாரகாதிபதி. 3 8. அப்போ 3 வந்து யார்? சந்திரன். சந்திரன். இன்னொரு 8ஆம் வீட்டு அதிபதி குரு. ஓகேங்களா? சரி, அடுத்தது உபயம். உபயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7 11. 7 11 அப்படின்றப்ப எது உபயத்துக்கு? இந்த மூளை, 4 மூளை. ஓகேங்களா? சரி, இப்போ அதெல்லாம் இப்போ வேண்டாம். இப்போ நம்ம இந்த ஜாதகத்தில் வந்து என்னன்றதை பார்த்துக்குவோம். இப்போ இதுக்கு மாரகாதிபதி யார்? 3 8 மாரகாதிபதியாக வருவாங்க. ஓகேங்களா? சரி, பொதுவாக வந்து மாரகாதிபதி யார் அப்படின்னு பார்த்தா, பொதுவாக யார் மாரகாதிபதி சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? பொதுவாக மாரகாதிபதி யார்? 2 7. 2 7 பொதுவாக மாரகாதிபதி. 2 7 இது வந்து பொதுவாக சொன்னால் மாரகாதிபதி. அந்த ராசியை வச்சு பார்த்தோம்னா சரம் ஸ்திரம் உபயம் இதை வச்சு பார்த்தோம்னாக்க மாரகாதிபதி எந்தெந்ததுக்கு இப்போ தான் நான் எழுதி போட்டேன். ஓகேங்களா? வேறு என்ன சொல்லலாம்? நம்ம பேசிக்காக வந்து மாரகாதிபதி, பாதகாதிபதி, அட்டமாதிபதி, அஷ்டமாதிபதி, அட்டமாதிபதி எல்லாம் ஒன்று தான். ஓகேங்களா? அட்டமாதிபதி. அடுத்தது நட்பு பகை வீடுங்க. அப்புறம் வந்து திரிகோணம், கேந்திரம். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா திருக்பலம், பார்வைகள். இந்த மாதிரி இதெல்லாம் பேசிக்காக என்னென்னது அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படி எழுதுங்க. அதே மாதிரி ஒரு 2 3 ஜாதகத்தை நீங்கள் வந்து போட்டுக்குங்க. டெய்லி ஒரு 3 4 ஜாதகத்தை வந்து போட்டு அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பலன் வந்துடும். எங்கெங்கே பார்க்குது, ஆதிபத்தியம் என்ன, காரகத்துவம் என்ன, அப்போ எப்படி பலன் எடுக்கணும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். உங்களுக்கு எடுத்துக்காட்டு ஜாதகத்தை அடுத்தடுத்து போட்டு நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? சரி, ரைட்டு. இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். உங்களுக்கு சிம்பிளாக முடிச்சிட்டேன். ஏன்னா நிறைய சொன்னால் கன்ஃபியூஸ் ஆவீங்க அப்படின்றனால சிம்பிளாக முடிச்சிட்டேன். சரி, இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வகுப்பில் என்னன்றது பார்ப்போம். இப்போ நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் நீங்கள் உங்கள் சொந்த ஜாதகத்தில் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, தெரிஞ்சவங்க, உங்கள் வீட்டில் இருக்கவங்க ஜாதகம் இதெல்லாம் போட்டு இந்த மாதிரி போட்டு நான் சொன்ன மாதிரி நோட்டு போட்டு எல்லாம் எழுதுங்க. எழுதி கட்டம் போட்டு கிரகங்கள்லாம் எழுதுங்க. அதில் ஆட்சி, உச்சம், வக்ரம், திக்பலம் என்னென்ன சொன்னோன்னா அது எல்லாத்தையும் வந்து போடுங்க. அப்புறம் ஆதிபத்தியத்தை தெரிஞ்சுக்கணும். ஆதிபத்தியம் மட்டும் மறக்கவே கூடாது. காரகத்துவமும் இது மறக்கக்கூடாது. ஓகேங்களா? இதெல்லாம் வச்சு பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் வந்துடும். ஓகேவா? சரி, இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி.